ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ஜனவரி மாத பலாபலன்கள் 12 ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குறிப்பாக ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் யார்? கோபம் உள்ளவர்களாக இருந்தாலும் குணம் உள்ளவர்கள் இவர்கள் மட்டுமே. கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்ற பழமொழிக்கு இணங்க வாழ்க்கையை நடத்துபவர்கள். எதிலும் சோதனை, வேதனை, ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள். பிறரால் முடிக்க முடியாத கடினமான விஷயங்களை கூட கையில் எடுத்து முடிக்கின்ற அந்த சக்தியை உடையவர். அப்படிப்பட்ட விருச்சிக ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ள அடங்கியவர்கள்தான் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யும் திறன் படைத்த விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்யும் தயங்க வேலையை செய்து முடிக்கும் பாராட்டை கிடைக்க பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றிகளை காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணியிலே ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக அவர்களுடைய உத்தியோகத்திலே இருக்கின்ற அந்த பலாபலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். முன்னேற்றமான பலன்களை காண்பார்கள். உத்தியோக விஷயத்திலே புதிய வேலையை பற்றி சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளை பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி குடும்பத்துடன் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடிக்கும் பாராட்டை பெறுவீர்கள். பண வரத்து திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். சூரியனுடன் ராசியாதிபதி செவ்வாய் இருப்பதால் இந்த வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி இவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்து மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாய் முடிய கடினமாய் பணியாற்ற வேண்டி இருக்கும்.
புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும், வீண் அலைச்சல் உண்டாகலாம். மேல் மட்டத்தில் இருப்பவர் உங்கள் ஆலோசனை செய்யாமல் தானே எதையும் செய்யும் உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும், முயற்சிகள் கைகூடும், எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கும். விசாகம் 4ஆம் பாதத்தை உடையவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்கள். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவதில் நன்மை இல்லை. தொழில் செய்யும் விருப்பமுடையவர் தாராளமாக இந்த மாதத்திலே ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர் வீணாக உழைக்க நேரிடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். வேலை இல்லாதவருக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற சிறந்த வேலை கிடைக்கும். உடன் பணிபுரிவோருக்கும் மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சில சங்கடங்களை ஏற்படுத்தினால் பொதுவில் நன்மையே இந்த மாதத்தில் முதல் தரமாக நடக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எதிலும் நல்லதை கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையும். அடுத்த ஒரு பிரச்சனையை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். பொறுமையை உங்கள் கடமையை சரியாக செய்யவும். உடன் பணிபுரிவோரால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? வள்ளி தேவ சேனா சமோதரராய் உள்ள முருக பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். அதற்ற கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 3, 4 மற்றும் ஜனவரி 30, 31 ஆகும். அதற்ற தினங்கள் ஜனவரி 23, 24, 25. சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.